ஆஸ்திரேலியாவில் படிக்கச் சென்ற இந்திய மாணவர் ஒருவர் படிப்பை பாதியில் கைவிட்டு தொழில் தொடங்கி இன்று பல கோடிகளுக்கு அதிபதியாக உயர்ந்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரைச் சேர்ந்த சஞ்சித் குண்டா என்னும் மாணவர் உயர்கல்வி கனவுக்காக கடந்த 2018ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு சென்றார். அங்கு லாட்ரோப் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை வணிகத்துறையில் சேர்ந்த சஞ்சித் தொடக்கத்தில் ஆர்வமாக கல்வி பயின்று வந்துள்ளார். 4 செமஸ்டர்களை கிளியர் செய்த பின்னர் தனக்கு இந்த படிப்பு அவ்வளவாக செட் ஆகவில்லை என்பதை உணர்ந்திருக்கிறார். இதையடுத்து 5வது செமஸ்டரில் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறி டீ கடை ஒன்றை தொடங்க முடிவு செய்தார். அவரின் அந்த முடிவுதான் அவர் வாழ்க்கையின் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டை உருவாக்கியது. வெளிநாட்டில் படிக்கச் சென்ற ஒருவர் படிப்பை நிறுத்திவிட்டு தொழில் தொடங்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை. அதிக பொறுமையும் நிதியும் தேவைப்படும் அதே நேரத்தில் சமூக அபாயங்கள் நிறைந்திருக்கும். சஞ்சித் தனது செலவுகளை தானே பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனால் மெல்பர்னில் உள்ள ஒரு கேன்டீனில் பாத்திரங்களை கழுவுவது முதல் பெட்ரோல் பங்கில் வேலை செய்வது வரை பல்வேறு வேலைகளை செய்து வந்தார் சஞ்சித். அதைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டில் தனது 3 நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு தேநீர் ஸ்டார்ட் அப்பை தொடங்க இந்திய மதிப்பில் 18 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தார். தான் கல்லூரியிலிருந்து இடைநிற்றலை குறிக்கும் விதமாக டிராப் அவுட் என்பதையே தன்னுடைய கடையின் பெயராக வைத்தார். இந்த பெயர் மிகவும் வித்தியாசமாக இருந்ததால் அங்கிருக்கும் மக்களை இது பெரிதும் கவர்ந்து இழுத்தது. தொடக்கத்தில் மசாலா டீ, இஞ்சி தேன் டீ, லெமன் டீ என குறிப்பிட்ட சில வகை டீ வகைகள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் பின்னாட்களில் வாடிக்கையாளர்களின் ரசனைக்கு ஏற்ப பல்வேறு டீ வகைகள் சேர்க்கப்பட்டன. இதனால் இந்த கடை விரைவில் சோசியல் மீடியாக்களில் மிகவும் பிரபலமாக மாறியது. இந்த கடையில் ஒரு டீ மற்றும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை நமக்கு அதிகமாக தெரிந்தாலும் ஆஸ்திரேலியாவில் இது ரொம்ப குறைவுதான் என கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சஞ்சித்தின் பிசினஸ் சூடுபிடிக்க தொடங்கியதை அடுத்து பல்வேறு இடங்களில் அடுத்தடுத்த கிளைகளை திறந்தார் சஞ்சித். அது மட்டுமின்றி புதிய முயற்சியாக மொபைல் டீ ட்ரக் ஒன்றையும் அறிமுகப்படுத்தியிருந்தார். இதன் மூலம் பல்கலைக்கழக நிகழ்ச்சிகள், பண்டிகைகள், திருமணங்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு டீ அமோகமாக விற்பனையானது. தற்போது மெல்பர்னில் உள்ள எலிசபெத் தெருவில் சஞ்சித்தின் டீ கடை ஒரு முக்கிய பாயிண்டாக மாறியிருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி இவரது டீ கடை ஆண்டுக்கு 5.2 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருப்பது தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் இவரின் நிகர லாபம் 20% வரை இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. வெறும் 3 நபர்களுடன் சேர்ந்து தொடங்கிய இந்த டிராப் அவுட் டீ கடை தற்போது 40 ஊழியர்களுடன் ஃபேமஸான டீ கடையாக மாறியிருக்கிறது. உண்மையில் சஞ்சித்தின் இந்த வெற்றிக்கு காரணம் அவர் படிப்பை பாதியில் கைவிட்டது கிடையாது. வெற்றிகரமான தொழில் முனைவோராக மாற வேண்டும் என்கிற அவரின் துணிச்சலான எண்ணமும் விடாமுயற்சியும் தான் அவரை வெற்றியடைய வைத்துள்ளது. இதற்காக சஞ்சித் சில ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் டீ கடை வைத்தால் எப்படி ஓடும், எங்கு ஓடும், டீ வகைகளை அதிகரிக்க என்ன செய்யலாம் என பல்வேறு ஆய்வுகளை செய்து படித்து அதன்பின் வியாபார யுக்தியை வகுத்து செயல்படுத்திதான் சஞ்சித் இன்று வெற்றிகரமான பிசினஸ்மேனாக மாறியிருக்கிறார்.